வெல்கம் டு மை ஸ்வீட் பிஎஃப்எஃப் சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று நடத்த போகிறேன். 4th ஸ்டாண்டர்ட் தான். நான் வந்து பெரிமீட்டர் நடத்த போகிறேன். பெரிமீட்டர் நான் என்னது, எப்படி பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்பலாம் தெரியாது, ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்து போர்டில் நான் எழுதியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் நிறுத்தி தான் கொடுக்க போகிறேன். இது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இட் கேன் பி எனி சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. அப்போது உங்க வந்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் கொடுத்துருப்பாங்க அவங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிமீட்டர்னா என்னது? பெரிமீட்டர்னா ஆடிங் த கார்னர்ஸ். சேம் தான். இப்போ 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து என்னத்தை ஆட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எப்படி ஆட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 = 15 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் 15 சென்டிமீட்டர் இஸ் நாட் த ஆன்சர். ஸோ அப்போது வாட் இஸ் த ஆன்சர்னு கேட்கும் போது, இப்போது வாட் இஸ் த ஆன்சர் நீங்கள் நினைக்கும் போது, ஃபஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இருக்குல்ல, அதுவும் 10 சென்டிமீட்டர் தான். இதே மாதிரி இங்கே இருக்குல்ல, ஸோ இதுவும் 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 + 10 = 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 5 + 5 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் = 10 சென்டிமீட்டர். இப்போது 20யும் 10 இருக்குல்ல, இப்போ அந்த 20யும் 10ம் எடுத்துக்கிட்டு 20 + 10 = 30 சென்டிமீட்டர். So 30 is the answer. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கமும் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய க்ளூ தான். க்ளூன்னு சொல்ல முடியாது, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லா சைட்ஸும் ஃபேஸஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு பாருங்கள். இந்த ஷேப் வந்து இந்த சைடு வந்து 8 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 20 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 3 சென்டிமீட்டர். இட் கேன் பி 5 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 20 சென்டிமீட்டர் + 8 + 5 + 4, அதை நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 17 வருது. இங்கே 37 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். 37 is the answer. Next example. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா சைட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 12 சென்டிமீட்டர் தான் வரும். because it's square. Find the perimeter of the square.
அப்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். கரெக்ட் தானே? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சேமாக, இந்த 4மே சேமாக இருக்கணும்ல. ஸோ இட்ஸ் ஸ்கொயர்னா சேமாக தான் இருக்கணும். ஹைட்டு லென்த்து எல்லாமே சேமாக தான் இருக்கணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரைகிறேன், ஸோ இட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். 12 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 12 into 4 is equals to 48. Is equals to 48. So 48 centimeter is the answer. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பெரிமீட்டரோடு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டைம் போடலாம். போகலாமா? இப்போ டைம் லெசனுக்குள்ளே போயிடலாமா? இப்போது டைம்னா உங்களுக்கு என்னன்னே உங்களுக்கு தெரியும். டைம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும். கிளாக், இப்போ நான் வந்து வரைஞ்சது கிளாக் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த 1:30 டைம் வந்து 1:30, 3:30, 4 o'clock, 6 o'clock அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ இது எழுதியிருக்கேன். இதுதான் சென்டர் பாயிண்ட். இது இங்கே தான் நூல் வந்து காமிக்கும். இப்போ இந்த நூல் வந்து சின்னதாக இருக்குது, இந்த நூல் வந்து பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருந்தால் அது மினிட் எனக்கு தெரியாது. மினிட் ஹேண்ட், இது மினிட் ஹேண்ட். சப்போஸ் சின்னதாக இருந்தால் அது ஆர் ஹேண்ட். ஸோ இது டைம்னது 5 o'clock. 12 வந்து 0, 1 வந்து 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 0. வெளியில் இருக்கிறது எல்லாமே மினிட், உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆர். இப்போது நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நூலோட நான் கொடுத்துருக்கேன், இது வச்சும் கொடுத்துட்டேன். பெருசு வந்து மினிட் ஹேண்ட், சின்னது வந்து ஆர் ஹேண்ட். இப்போது ஃபஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது சின்னதுனால இது ஆர் ஹேண்ட். ஆர் ஹேண்ட் வந்து எதில் ஃபேஸ் ஆகுது? 5ல். ஆர் ஹேண்ட் இருக்கிறதுனால அது 5ஆக தான் நிற்கும். இது மினிட் ஆயிடுச்சே. இப்போ வந்து மினிட் ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும், இதுதான் பெருசு. இப்போது 12 வந்து 0. 12 வந்து 0னா அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் as 0. பக்கத்தில் இன்னொரு 0 போட்டுக்கலாம், 2 digits வரும். ஸோ இதுதான் ஆன்சர். 5 o'clock. 5 o'clock is the answer. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். சென்டர் பாயிண்ட், அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டாட் இருந்தது பார்த்தீங்களா? அது என்னது? அது எப்படி நான் போடுறேன் அது பார்க்கலாமா? இப்போது அது என்னதுன்னா ரொம்ப ஈஸி தான். 12ம் 6ம் ஒரே லைனில் இருக்கணும், 9ம் 3ம் ஒரே லைனில் இருக்கணும். இப்போ இந்த லைன் பக்கத்தில் ஒரு
சின்ன அட்டாச்மெண்ட் வருதுல்ல, அங்கே தான் டாட் இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா? ஈக்குவலாக இருக்கும்போது அது ரெண்டு அட்டாச் ஆகும், அங்கே தான் வரும் லைன், சாரி டாட். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். இதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆர் ஹேண்ட் வந்து சின்னது, ஸோ இதுதான் சின்னது. ஸோ இது எதில் ஃபேஸ் ஆகுது? 10ல் ஃபேஸ் ஆகுறதுனால நம்ம வந்து சரி ஓகே இன்னொன்று பார்க்கலாம். இது நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து டைம் வந்து 10:20. இது வந்து ஆர் கம்பார்ட்மெண்ட், இது மினிட் கம்பார்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த டைம் இஸ் 10:20. த டைம் இஸ் 10:20. எப்படி சொன்னால் ஆர் ஹேண்ட் வந்து 10ல் ஃபேஸ் ஆகுது, மினிட் ஹேண்ட் வந்து 4ல் ஃபேஸ் ஆகுது. ஆனால் 10:04 வராது, 10:20 தான் வரும். ஏன்னா வெளியில் இருக்கிறது தான் மினிட்ஸ். நார்மல் நம்ம பார்க்குற கிளாக்கில் அது மினிட்ஸ் இருக்காது, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து 5 டேபிள் தான். 5 வந்தால் என்னது? 5 டேபிளில் வர ஆன்சர் எல்லாமே மினிட்ஸ் தான். அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் 5 3s are 15, 3s are 15. புரியுதா? இப்போ 5 4s are 20, 5 9s are 45, அந்த மாதிரி வரும். ஸோ மினிட் ஹேண்ட் வந்து 8ல் நிற்குதுன்னா அது 40, 12ல் நிற்குதுன்னா அது 16ன்னு ஒரு நம்பரே இல்லை டைமில். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் 0. இப்போ இது வந்து 11ல் நிற்கிது 55, 10ல் நிற்கிது 10ல் நிற்கிது 50, அந்த மாதிரி வரும். இப்போது 4ல் நிற்குது. இப்போ வந்து 5 4s தான் என்னது? 5 4s are வந்து 20. ஒரே நிமிஷம் அங்கே எழுதிடுறேன். 5 4s are 20. ஸோ 20 தான் வரணும், 20 இங்கே வரணும். ஆர் ஹேண்ட் வந்து 10ல் ஃபேஸ் ஆகிறதுனால இங்கே வந்து ஆர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 10 இருக்கும், மினிட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 20 இருக்கும். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு நான் தப்பாக சொல்லி கொடுக்க மாட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தால் என்ன டைம்? நான் மினிட்ஸ் எழுத மாட்டேன், நான் 10 வரைக்கும் என்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சாலும் கேளுங்க. இப்போ வந்து மினிட்டில் வந்து அது 0, பிகாஸ் 60 is considered as 0. அதான் 0. இப்போ வந்து ஆர் ஹேண்ட் வந்து 12ல் நிற்கிது. ஆர் ஹேண்ட் இங்கே இருக்கு. ஆர் ஹேண்ட் இங்கே நிற்கிது, அது 12 தானே ஃபேஸ் ஆகுது. சப்போஸ் மினிட் ஹேண்ட் இங்கே இல்லைன்னா அது 12 தான் ஃபேஸ் ஆகும்.
ஸோ த டைம் இஸ் ஸோ வந்து 12 வந்து ஆர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் 0 வந்து மினிட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ த டைம் இஸ் 12 o'clock. ஓ கிளாக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு வருது? 0 வந்தால் இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ், அது சொல்லும் போது இப்படி தான் வரும், ஓ கிளாக் தான் வரும். 0 வந்து ஓ கிளாக். அதுதான். இப்போ வந்து 12 அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுங்க. 12 ஓ கிளாக்குன்னு சொல்லக்கூடாது. 12 o'clock அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இப்படி இருந்தா அது 8 o'clock. அது 8 o'clock. ஏன்னா ஆர் ஹேண்ட் வந்து மினிட் 8ல் ஃபேஸ் ஆகுது. ஆர் ஹேண்டு மினிட் ஹேண்ட் வந்து 12ல் ஃபேஸ் ஆகுது. ஸோ த டைம் இஸ் 8 o'clock. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ வந்து ஆஃப்டர்நூன், உங்களுக்கு வந்து இது தெரியுமா? மார்னிங் நான் டே, மார்னிங் நூன், தெரியுமா? பேசிக்கலி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நடுவில் வந்து ஆஃப்டர்நூன் வரும், அதுக்கப்புறம் ஈவினிங் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் வரும், அதுக்கப்புறம் ஈவினிங் வரும், அதுக்கப்புறம் நைட்டு. ஃபஸ்ட்டு மார்னிங்னா 12 o'clock AM. உங்களுக்கு AM PM சொல்லி கொடுக்க மறந்துட்டேன், சாரி. ஏஎம்னா எப்படி இருக்கும்? என்னதுன்னா மார்னிங் வந்து AM. ஆஃப்டர்நூன்னா அது PM. இப்போ ஏஎம்னா என்னது, பிஎம்னா என்னது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து 10 AM இல்லைனா PM, சாரி 10 o'clock AM 10 o'clock PM அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பக்கத்தில் AM இருக்கும், 1 o'clock PM இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய கிளாக்ஸ் அலார்மில் உங்களுக்கு காமிக்கும். ஃபோன் பார்க்குறதா இல்லைன்னா அது நல்லது தான். அதில் நீங்கள் பார்ப்பீங்க AM PMன்னு. ஸோ வந்து மிட் நைட்டுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருப்பீங்க. மிட் நைட்னா என்னது சொல்லி பார்க்கலாமா? நைட்டு வந்து 11:59 வரைக்கும் தான் அது பிஎம்மாக நிற்கும். 11:59 நைட்டு வந்து 11:59 இருந்தால் அது வரைக்கும் தான் பிஎம் நிற்கும். அதுக்கப்புறம் 12 o'clock வரும்ல, 12 o'clock AM மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து 12 o'clock AM தான் மாறும். எதுக்கு AM மாறுது? பிஎம்மாகவே இருக்கலாம்ல.
ஏன்னா 12 o'clock வந்து மிட் நைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. 11:59 வரைக்கும் அது நைட் தான். சப்போஸ் 12 o'clock தாண்டிடுச்சு, 12:1 டைம்னா அது மிட் நைட் ஸ்டார்டட். 12 AM தான் இருக்கணும். சப்போஸ் நைட் வந்து 12:1, 12:2, 12:5, 12:12 அப்படி இருக்கும்போது அது வந்து AM தான் இருக்கணும் நைட் டைமில். தட் இஸ் மீன் மிட் நைட். அதுக்கு முன்னாடி 11:59 இருக்குல்ல, 11, 10 o'clock, 9 o'clock நைட் டைமில் அப்படின்னா அது நைட்டு தான். அதுக்கப்புறம் 5 o'clock அப்புறம் 4:30க்கு அப்புறம் வந்து ஈவினிங். அதுக்கு முன்னாடி நம்ம இது எழுதிக்கலாம். 9 o'clock to 11:59 is night. இது வந்து பிஎம்மாக தான் இருக்கும். நான் மேலே எழுதி இருக்கிறது வந்து பிஎம். இப்போ 12 o'clock to 4 o'clock வந்து மிட் நைட். 5 o'clock to 11:59 வந்து மார்னிங். இது வரைக்கும் இது வந்து பிஎம், இது வந்து ஏஎம். அதுக்கப்புறம் இங்கே வருது வந்து இப்போ 12 o'clock ஆயிடும். 12 o'clock to 4. Sorry, ஒரு கன்ஃபியூஷன். 29. 12 o'clock to 4:29 வந்து பிஎம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் 59 வந்து பிஎம். 59 வரைக்கும் பிஎம் சொல்ல முடியாது. ஈவினிங், ஆஃப்டர்நூன். இப்போ நெக்ஸ்ட் 4:30 to 8:59 வரைக்கும் அது ஈவினிங். அதுக்கப்புறம் சேர்ந்தா 9 o'clock to 11:59 வந்து நைட்டு. 12 o'clock to 4 o'clock வந்து மிட் நைட். 4:59 வரைக்கும் அது மிட் நைட். 5 o'clock to 11:59 வந்து மார்னிங். 12 o'clock to 4:29 வந்து ஆஃப்டர்நூன். 4:30 to 8:59 வந்து ஈவினிங். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நீங்கள் நூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது கவனிச்சிருக்கீங்களா? நூன்னு சொல்லுவாங்க. நூன்னா அது 12 o'clock PM.
அது நூன். சப்போஸ் 12 மேலே தாண்டிடுச்சு, 1னா அதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.